வணக்கம் மக்களே, நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு நம்ம லேப்டாப்போட டிஃபால்ட் கீபோர்ட் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம வந்து அந்த ரெண்டு ஸ்டெப்ஸில் வந்து அதை சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்போட கீபோர்டை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு ஹெச்பி லேப்டாப் வச்சுருக்கேன். அந்த லேப்டாப் வச்சு தான் உங்களுக்கு நான் டெமோ காமிப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு லேப்டாப் ப்ராப்ளமாக இருக்குது, ஹெச்பி இல்லைன்னா ஏதாவது ஒரு லேப்டாப்போட இன்டர்னல் கீபோர்ட் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடையில் போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நிறைய சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நாங்கள் எப்படி ஈஸியாக வீட்லேயே நீங்களே கடையில் ப்ராடக்டை வாங்கி நீங்களே எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னா ஒரு அருமையான வீடியோ போட போகிறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது யூஸ் நான் காம்பேக்டபிள் கீபோர்ட் டிரைவர். ஸோ மை கம்ப்யூட்டர் வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு உங்களோட மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிவைஸ் மேனேஜரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டால்டு டிரைவர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க கீபோர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு இது காமிக்கும். ஒன்று ஹெச்ஐடி கீபோர்ட் டிவைஸ், ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் PS2 கீபோர்டு. இந்த ஸ்டாண்டர்ட் PS2 கீபோர்டை தான் நம்ம இப்போ டிசேபிள் பண்ணி நம்ம சிஸ்டம் லேப்டாப் இருக்கிற கீபோர்டை வந்து இன்டர்னல் கீபோர்டை டிசேபிள் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் PS2 கீபோர்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அப்டேட் டிரைவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் டிரைவர்ஸ், ஒன்று வந்து ப்ரௌஸ் ஃபார் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர்ஸ். ஸோ நீங்கள் ரெண்டாவது தான் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் வரும். ஒன்று வந்து லெட் பிக்கப் ஃப்ரம் டிரைவர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒன்று தான் காமிக்கும். மேலே ஒரு செக் பாக்ஸ் எல்லாம் ஷோ காம்பேக்டபிள் டிரைவர்ஸ் அப்படின்னு இருக்கும், ஹார்ட்வேர்னு இருக்கும். அதை நீங்கள் அன்செக் பண்ணிட்டீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கீபோர்ட்ஸ்லாம் காமிக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா அதில் SUHன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா SUH.2 கீபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். அதை ரெண்டாவது நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் கேட்கறது நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாப்பப் வரும். நீங்கள் இந்த பாப்பப்பில் நீங்கள் எஸ்ன்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இன்டர்னல் கீபோர்ட் டிசேபிள் ஆகிடும். நான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை வந்து Windows 8, 8.1, Windows 7 செக் பண்ணிட்டேன், பக்காவாக ஒர்க் ஆச்சு. ஆனால் இது வந்து Windows 10க்கு ஸ்டார்டிங்கில் ஒர்க் ஆச்சு. ஆனால் லேட்டஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணதுலேருந்து இந்த ஸ்டெப் எனக்கு ஒர்க் ஆகலை. வாங்க நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பை ட்ரை பண்ணலாம். இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரூ குரூப் பாலிசி எடிட்டர். நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து ரன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ரன் கமாண்ட் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்பப் வரும். அதில் gpedit.msc இதுதான் குரூப் பாலிசியோட ஷார்ட்கட். இதை நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இந்த பாப்பப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அலர்ட்ஸ் வந்தது. இது என் சிஸ்டமில் ப்ராப்ளம் இருக்கிறதால நிறைய அலர்ட்ஸ் வந்தது, பட் இது உங்களுக்கு வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷன் இருக்கும், ஒன்று லெஃப்ட் செக்ஷன், ஒன்று ரைட் செக்ஷன். லெஃப்ட் செக்ஷனை நீங்கள் வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மூணாவதாக பார்க்கலாம். அது எது கீழே அப்படின்னா கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் கீழே. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளே சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதையும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் டிரைவர்ஸ் சப்ஸ்கிரைப் பை தி பாலிசி அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அந்த பாப்பப்பில் நான் கான்ஃபிகர்ட் இருக்கும். நீங்கள் வந்து எனேபிள்னு கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப் சேம் இதுக்கு முன்னாடி பண்ண அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் கொடுத்து மேனேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து டிவைஸ் மேனேஜரை சூஸ் பண்ணணும். ரைட் சைடில் கீபோர்டு உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் டிரைவர்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கீபோர்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கீபோர்டு காமிக்கும். அதில் ஸ்டாண்டர்ட் PS2 ரைட் கிளிக் கொடுத்து அப்டேட் டிரைவர் கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு லெட் பிக்கப் ஃப்ரம் த டிரைவர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கீபோர்ட்ஸ் காமிக்கும். அதில் SUHன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு SUH.2 கீபோர்டை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வார்னிங் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு
ரீஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டு கேட்கும். அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆகிடும். இதுவும் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். விண்டோஸ் 10 லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறமா இது ஒர்க்கே ஆக மாட்டேது. நீங்கள் என்ன தான் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி இந்த கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்லாம் பண்ணி நீங்கள் வந்து கீபோர்டை டிசேபிள் பண்ணாலும் அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே ஒன்ஸ் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண பிறகு என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே திருப்பி இன்ஸ்டால் ஆகிட்டுது. அதனால் இப்போ மூணாவது ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு ஃபிசிக்கலாக வந்து எப்படி நம்ம வந்து ஒரு லேப்டாப் கீபோர்டை வந்து நம்ம டிசேபிள் பண்ணலாம், இல்லை நம்ம லேப்டாப் கீபோர்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வர விண்டோஸ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்பை டிசேபிள் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது. நான் அபவ் 3 ஸ்டெப்ஸும் நீங்கள் வந்து விண்டோஸ் 10 இயர்லியர் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8.1, விண்டோஸ் 7, அப்புறம் 10க்கு வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பிஃபோர் அப்டேட் வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. பட் லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸை நீங்கள் என்ன தான் இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு வந்து உங்கள் லேப்டாப்பு கீபோர்டு டிசேபிள் ஆகிறது கிடையாது. ஸோ இதுதான் என்னுடைய ஹெச்பி லேப்டாப். இந்த லேப்டாப்பில் நான் எப்படி உங்களுக்கு வந்து அந்த கீபோர்டை ரிமூவ் பண்ணி இன்டர்னல் கீபோர்டை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து நியூ கீபோர்டை மாற்றுறதுன்னு நான் சொல்லி தரப்போகிறேன். இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீனோட எட்ஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் எட்ஜோட இந்த டாப் எட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்கேலோ இல்லைனா ஒரு ஷார்ப்பான ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த கார்னருக்கு ஐட்டத்தை வந்து இந்த கார்னர் பார்த்தீங்களா லேப்டாப் கார்னர் எட்ஜை நீங்கள் வந்து இதை புஷ் பண்ணி தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கீபேடு வந்து தனியாக வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா கீபேடு தனியாக வந்துடும். இந்த கீபேடை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு இங்கே கீழே இப்படி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு கிளாம்போட ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த ஸ்ட்ரிப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிப்பு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கே வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அங்கே அட்டாச் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்னல் கீபோர்டு ஒர்க் ஆகும். இந்த கீபோர்டு நீங்கள் என்ன பிராண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பிராண்ட் அப்படியே நீங்கள் வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் நல்ல குவாலிட்டியாக இல்லை ஒரிஜினல் குவாலிட்டியாகவே நீங்களாகவே மாட்டிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாற்றுறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ நீங்கள் அழகாக இங்கே இப்படி இதில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே லாக் ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள், ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு கீபோர்ட் ஃபிட் பண்ணுறது, லேப்டாப்பில் கீபோர்ட் ஃபிட் பண்ணுறது இவ்வளோ தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் அழகாக ஃபிட் ஆகிருச்சு. உங்களுக்கு வந்து இன்கேஸ் இன்டர்னல் கீபோர்ட் ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் நீங்கள் எடுத்து விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்டர்னல் கீபோர்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கீபோர்ட் பிரச்சனை இருக்கவே இருக்காது. அந்த ஒரு லெட்டர்ஸ் ப்ரெஸ் ஆன மாதிரி இல்லைனா தண்ணி எதாவது பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் போய்கிட்டே இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து இனி ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.